மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா பாம். எனக்கு இந்த படத்தோட பேர் சொல்லும் போதே பயங்கரமா சிரிப்பு வருது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா பெருசுன்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தோட பேரை படத்தை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போதே என்னால உட்கார முடியல, அவ்வளவு காமெடியா இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இது வேற வகையான ஒரு ஃபன் படம் தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அப்படியே தெறிக்க விட்டுருப்பாங்க, காது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால் வெங்கட். ஆக்சுவலா பார்த்தவனே டைரக்டர் பார்த்தவனே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கிறாப்புல. ஆனா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தோட லீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். நான் அர்ஜுன் தாஸை இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரகடா அந்த மாதிரி பாத்துறேன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஊர்ல பட்டிக்காடான ஒரு ஊர்ல ரொம்ப சாதுவா அத்தனை பேர் வந்து யார் அடிச்சாலும் வாங்கிட்டு அமைதிப்படை மாதிரி இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஓகே, சூப்பரா பிளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா அவருக்கு ஏத்த கேரக்டர் இது கிடையாது. பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா வந்து சாத்மிகா, சாரி பேர் வரல சரியா, அவங்க சாத்மிகா கரெக்ட். இந்த படத்துல ஹீரோயினா சாத்மிகா பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீன்ஸும் நல்லா இருக்கு. ஓகே, ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டிக்காடான ஒரு கிராமம், ஊர்நாட்டு கிராமம். மலை மேல இருந்து ஒரு கல் உருண்டு விழுது. அந்த கல் வந்து ரெண்டா விழுந்து உடையுது. ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சின்னதா உடையுது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பெருசா உடையுது. பெருசா உடைஞ்ச பக்கம் மேல் ஜாதிக்காரங்க, சிறுசா உடைஞ்ச பக்கம் கீழ் ஜாதிக்காரங்க. இப்படிதான் அந்த ஊரே வந்து ரெண்டு பட்டு கிடக்குது. இந்த ஊரை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு போராடுறவர் தான் நம்ம காளி வெங்கட். காளி வெங்கட்டோட ஆக்டிங் வந்து நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு மகன் ஆயிட்டாரு இப்பெல்லாம். ஏன்னா அவரோட ஆக்டிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வந்துற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான மனுஷனே சொல்லலாம். இந்த படத்துலயும் வந்து அவர் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லார் மனசையும் வந்து கண் கலங்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு ஜாதிக்கு நடுவுல என்ன இருக்குன்னா மேல் ஜாதிக்காரங்கள ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம்புலி. அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒரு கெத்தாவே இருப்பாரு. கீழ் ஜாதியில வந்து நம்ம பூவையார், நம்ம விஜய் டிவில சூப்பர் சிங்கர், அவன் வந்து நல்லா வளர்ந்து அந்த பையன் இருப்பான். அந்த சேர்ல எப்படியாச்சும் உட்காந்துடணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு மைண்ட்ல ரெஜிஸ்டர் அந்த மாதிரியே இருக்கும். தூக்கத்துல நடக்கிற விஷயம் இருக்கு. ஸோ அந்த தூக்கத்திலேயே நடந்துட்டு போய் அந்த சேர் மேல உட்கார மாட்டான். சேர் பக்கத்துல உட்காந்து சேர் மேல ரெண்டு காலை வச்சிருவான். அவ்வளவுதான். அடுத்த நாள் வந்து அவரை இழுத்து போட்டு அடிச்சு படுக்க வச்சு நல்லா கம்பியை பழுக்க காய வச்சு அவர் காலை சூடு போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஜாதிக்காரன் இங்க வந்துட்டான் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். இன்னும் பல கிராமத்துல இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமான பிளே பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நாசர். அந்த இடத்த எப்படியாச்சும் நம்ம வந்து வளைச்சு போட்டோம்னா அந்த இடத்துல வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு கட்சி தலைவரா வந்து நாசர் சார் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு ஊரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு பிளே பண்றவங்க காளி வெங்கட்டும், கலெக்டரா வரவங்க நம்ம அபிராமியும் தான். அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து ஓ உங்க கார் அந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கீங்க, அப்ப நீங்க அவங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்றவங்க, அவங்க கிட்ட தான் தண்ணி கேட்டீங்க, அப்ப நீங்க அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற, இதுல இருந்தே சண்டையை போட்டு போட்டு பெருசா வளர்த்துட்டு அந்த ஊருக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் காளி வெங்கட் தான் சொல்லலாம். ஏன்னா படத்தோட டைட்டில் பேரே அவரு தாங்க. என்ன இவ்வளவு சீரியஸா போது, இங்க என்னமா இன்ட்ரெஸ்டிங் கேட்கலாம். அது எப்படி சொல்றதுன்னா சில விஷயம் வந்து நம்மளுக்கு சங்கோஜமா இருக்கும். அவர் உட்கார அவர் எங்க போனாலுமே வந்து பாம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இதுதான் படத்தோட பேரு பாம். அத வந்து பெரிய விஷயமா, அது வந்து சின்னதா கூட இருக்காதுங்க. இங்க அவர் ஒரு குண்டு போட்டாருன்னா நம்ம ட்ரிப்ளிகேடு தாம்பரம் வரைக்கும் சவுண்டு கேட்கிற மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணி இருக்கிறாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் வந்து அந்த பாம போட்டு கொள்ளுவாரு பாருங்க. தியேட்டர்ல சவுண்டு கிளியுதோ இல்லையோ, தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாருமே மூக்க மூடிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து படத்துல பாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நான்லாம் கொஞ்சம் டீசெண்டா பாம்புன்னு சொல்றேன். ஸ்கிரீன்ல வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. இன்னும் இந்த மாதிரி ஊருக்காரங்களுக்கு வந்து பேசிக் அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசிக் நீட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் பல கிராமங்கள்ல வந்து ரெஸ்ட் ரூம் கூட இல்லைங்க, ஃபுல்லா வயக்காடு தான். அதுலயும் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பல விஷயங்கள் வச்சிட்டு இருக்காங்க. சரி, இது வரைக்கும் இப்படி போயிட்டுனா இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம காளி வெங்கட் செத்து போயிட்டாரு. ஐயோ, இன்டர்வலுக்கு அப்புறம் செத்து போயிட்டாரே, என்ன பண்றது, இந்த இவர் தானே இந்த ஊரை சேர்க்கறதுக்கு அவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தாருன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா,
செத்து போன படம் கூட இங்க பாம்பு போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அதுதான் பெரிய விஷயம். அவர் பாம்பு போட்டவரை சாமியா வேற மாத்திட்டாங்க. இவங்க ஊர்ல வந்து திருவிழா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல திருவிழா வச்சு இவன் இறந்துட்டானே, இவனை வந்து இந்த ஊருக்காக தானே போறான்னா அந்த ஊருக்கு அனுப்புன்றாங்க. அந்த ஊருக்கு அனுப்புனா அங்கேயும் போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு அது பெரிய டவுட்டா இருக்கு. செத்து போன டெட் பாடி சில விஷயம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி போகும்னு தெரியல. இவரை வந்து சாமியா வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் டிஎஸ்கே, திருச்சி சரவணகுமார் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கும் ரொம்ப வருஷமா. இவர் இறந்துட்டாருன்ட்டு இவரை வந்து யாராலுமே தூக்க முடியாது. ஆனா வந்து நம்ம மணிகண்டன், அதாவது நம்ம அர்ஜுன் தாஸ் மட்டும்தான் தூக்க முடியும். அவரு தூக்கிட்டு போவாரு பாருங்க. தூக்கிட்டு போய் 2 ஊருக்கும் நடுவுல ஒரு சேரை போட்டு ஆலமரத்துக்கு அடியில வச்சிருவாங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல இந்த லேடிஸ் எல்லாம் நம்ம ஊருக்காக இவ்வளவு போறாருன்னா இந்த ஊருக்காரங்க எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த ஊர்ல ஒரு சாமியார் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு இவருதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்துட்டு வந்து போட வருவாங்க பாருங்க கழுத்துல. அப்போ ஒரு பாம்பு ஒண்ணு வெடியும். வெடிஞ்சவன எல்லாம் 10 அடி போவாங்க. இது கூட பரவாயில்லப்பா, அவரை சாமி நீங்க நம்பி உட்கார வச்சிட்டீங்க. அவரு டிக்கிய சுத்தி இந்த பக்கம் 2 மைக்கு இந்த பக்கம் 2 மைக்கு வச்சுட்டு அவரு போடுறதெல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்க பாரு. ஐயோ, எதுக்குடா நீங்க பாம்புன்னு பேர் வச்சீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. படம் ஃபுல்லாவே பாம்பு தான். ஹீரோ காளி வெங்கட் ஒத்துக்கிறேன், பட் பாம்பை போட்டே எல்லாரையும் கொண்டுட்டீங்கன்றத தயவுசெய்து நம்புங்க. வேற ஏதாவது கூட நீங்க டைட்டில் வச்சிருக்கலாம். பட் இந்த படத்துல வந்து முக்கியமான ஃபன் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலசரவணன். அவர் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றாரு. எனக்கு 100 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, இன்னும் 1000 தொட்டு அவள்தான் நான் வேற லெவலில் தெரிக்க விடுவேன், அவ்வளவுதான் நான் அப்படி இப்படின்ட்டு. அவர் வர இடமே எல்லாமே வந்து காமெடி தான். காமெடிக்கு பஞ்சம் இல்லாம ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய சோஷியல் அவேர்னஸ் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புரட்சித்தனமான மெசேஜ் எல்லாம் படத்துக்கு ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். எல்லாமே சேர்த்து ஒரு வகையா கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா இவர் இறந்தும் அந்த ஊரை வந்து ஒன்று சேர்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாசர் சாரை வந்து பல வேடங்களில் நம்ம பார்த்தாலும் இதில் வந்து சாஃப்ட் கார்னராகவே இருக்கார். வில்லன் தான் சொல்கிறாங்க, பட் ஆனால் சாஃப்ட் கார்னர் மாதிரி தான் தெரியுது. அர்ஜுன் தாஸ், வாவ், மை சாக்லேட் பாய் ஃபேவரட். இதில் எல்லாருமே அவரை போட்டு அடிக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மறக்காம இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட போய் பாருங்க. அப்போதான் அந்த ஒரு ஃபன் வந்து நல்லா கிரியேட்டிவிட்டியா இருக்கும். சுத்தி இந்த மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மைக்கெல்லாம் தெரியும் எனக்கு. என்னன்னா 3 நாளா வச்சிருக்கீங்க ஒரு டெட் பாடியை. இப்படியே உங்களுக்கு டெட் பாடியில இருந்து ஸ்மெல்லு கூட வரலன்னா கூட பரவாயில்ல, 3 நாளா அந்த டெட் பாடி எப்படி போட்டுக்கிட்டே இருந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. ஓகே, சூப்பர். இருந்தாலும் புது முயற்சி, புது டைரக்டர். மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.